ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு speakhindy.com சேனல். நம்ம சேனலில் மிகவும் ஈஸியான தமிழ் மற்றும் ஆங்கில வார்த்தைகளை வைத்து எப்படி ஹிந்தியில் ஒரு வாக்கியமாக அமைக்கலான்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிற வீடியோஸ் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரீச். சென்டென்ஸ்: சுரேஷ் ஒரு நல்ல மனிதர். சுரேஷ் இஸ் அ குட் மேன். சுரேஷ் ஒரு நல்ல மனிதர். இந்த வாக்கியத்தை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்னா, சுரேஷ் ஏக் அச்சா ஆத்மி ஹை. சுரேஷ் ஏக் அச்சா ஆத்மி ஹை. சுரேஷ் ஒரு நல்ல மனிதர். சுரேஷ் ஏக் அச்சா ஆத்மி ஹை. இரண்டாவது வாக்கியம்: ராணி ஒரு நல்ல பெண். ராணி இஸ் அ குட் விமன் அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லலாம். அப்போ ராணி ஒரு நல்ல பெண் இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் நம்ம எப்படி சொல்லலாம்? ராணி ஏக் அச்சி லக்கி ஹை. ராணி ஏக் அச்சி லக்கி ஹை. ராணி ஒரு நல்ல பெண். ராணி ஏக் அச்சி லக்கி ஹை. இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு வாக்கியம் ஒரு ஆணை குறிப்பது. சுரேஷ் ஒரு நல்ல மனிதர். சுரேஷ் இஸ் அ குட் மேன். சுரேஷ் ஏக் அச்சா ஆத்மி ஹை. இரண்டாவதான வாக்கியம் ஒரு பெண்ணை குறிப்பது. ராணி ஒரு நல்ல பெண். ராணி இஸ் அ குட் விமன். ராணி ஏக் அச்சி லக்கி ஹை. மூன்றாவது வாக்கியம் ராஜ் ஒரு கோபக்காரன். ராஜ் இஸ் அன் ஆங்கிரி மேன். அப்போ ராஜ் ஒரு கோபக்காரன். இந்த வார்த்தையை நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? ராஜ் ஏக் குசைல் ஆத்மி ஹை. ராஜ் ஏக் குசைல் ஆத்மி ஹை. ராஜ் ஒரு கோபக்காரன். ராஜ் ஏக் குசைல் ஆத்மி ஹை. அடுத்த வாக்கியம்: செல்வி ஒரு வயதான பெண். செல்வி இஸ் அ ஓல்ட் லேடி அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தை சொல்லலாம். செல்வி ஒரு வயதான பெண். இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? செல்வி ஏக் பூதி அவுரத் ஹை. செல்வி ஏக் பூதி அவுரத் ஹை. செல்வி ஒரு வயதான பெண். இதை ஹிந்தியில் செல்வி ஏக் பூதி அவுரத் ஹை. அடுத்த வாக்கியம்: அவள் ஒரு மேதை. ஷீ இஸ் அ ஜீனியஸ் இப்படின்னு நம்ம ஆங்கிலத்தை சொல்லலாம். அப்போ அவள் ஒரு மேதை இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் வஹ் ஏக் பிரதிபாஷாலி ஹை. வஹ் ஏக் பிரதிபாஷாலி ஹை. அவள் ஒரு மேதை. வஹ் ஏக் பிரதிபாஷாலி ஹை. அடுத்த வாக்கியம்: சுதா ஒரு பணக்கார பெண். சுதா இஸ் அ ரிச் விமன். அப்போ சுதா ஒரு பணக்கார பெண் இந்த வாக்கியத்துக்கு ஹிந்தியில் சுதா ஏக் அமீர் லட்கி ஹை. சுதா ஏக் அமீர் லட்கி ஹை. அடுத்த வாக்கியம்: ரமேஷ் மிகவும் அழகானவர். ரமேஷ் இஸ் வெரி ஹேண்ட்ஸம். இதுக்கு ஹிந்தியில் ரமேஷ் பகுத் சுந்தர் ஹை. ரமேஷ் பகுத் சுந்தர் ஹை. ரமேஷ் மிகவும் அழகானவர். ரமேஷ் பகுத் சுந்தர் ஹை. அடுத்த வாக்கியம்: ராகுல் மிகவும் சுறுசுறுப்புள்ளவர். ராகுல் இஸ் வெரி ஆக்டிவ். இதற்கு ஹிந்தியில் ராகுல் பகுத் சக்ரி ஹை. ராகுல் பகுத் சக்ரி ஹை. ராகுல் மிகவும் சுறுசுறுப்புள்ளவர். ராகுல் பகுத் சக்ரி ஹை. அடுத்த வாக்கியம்: நீ ஒரு சோம்பேறி. யூ ஆர் லேசி அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லலாம். அப்போ நீ ஒரு சோம்பேறி இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? ஆப் ஆல்சி ஹை. ஆப் ஆல்சி ஹை. நீ ஒரு சோம்பேறி. ஆப் ஆல்சி ஹை. அடுத்த வாக்கியம்: சுந்தர் ஒரு பணக்காரர். சுந்தர் இஸ் ரிச் மேன் இப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லலாம். அப்போ சுந்தர் ஒரு பணக்காரர் இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் சுந்தர் ஏக் அமீர் ஆத்மி ஹை. சுந்தர் ஏக் அமீர் ஆத்மி ஹை. சுந்தர் ஒரு பணக்காரர். சுந்தர் ஏக் அமீர் ஆத்மி ஹை. அடுத்த வாக்கியம்: ஏழைகளுக்கு உதவுங்கள். ஹெல்ப் த புவர் அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லலாம். இப்போ ஏழைகளுக்கு உதவுங்கள் இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் கரிபோ கி மதத். கரிபோ கி மதத். ஏழைகளுக்கு உதவுங்கள். கரிபோ கி மதத். முதலாவது சரி. சரி இது ஆங்கிலத்தில் கரெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சரி என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் என்ன? சஹி. சஹி. சரி. சஹி. தவறு ராங் அப்படி நம்ம ஆங்கிலத்தை சொல்லலாம். அப்போ தவறு என்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் கலத். கலத். தவறு கலத். சரி சஹி. தவறு கலத். அடுத்த வார்த்தை அழு. இதற்கு ஆங்கிலத்தில்
க்ரை. அப்போ அழு என்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் சில்லானா. அழு, சில்லானா. அழு என்ற வார்த்தைக்கு சில்லானா அப்படின்னு நம்ம ஹிந்தியில் சொல்லலாம். அப்போ சிரி என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் லாஃப் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சிரி என்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் என்ன சொல்கிறது? ஹன்ஸ்னா. ஹன்ஸ்னா. சிரி, ஹன்ஸ்னா. அழு, சில்லானா. சிரி, ஹன்ஸ்னா. அழு, சில்லானா. சிரி, ஹன்ஸ்னா. அடுத்த வார்த்தை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். திரை, ஓப்பன் அப்படி நம்ம ஆங்கிலத்தை சொல்லலாம். அப்போ திரை என்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் குலா. குலா. திரை, குலா. அப்போ மூடு, இதை நம்ம ஆங்கிலத்தில் க்ளோஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மூடு என்ற தமிழ் வார்த்தைக்கு பந்த் கர்னா. பந்த் கர்னா. மூடு, பந்த் கர்னா. திரை, குலா. மூடு, பந்த் கர்னா. அடுத்த வார்த்தை வா, கம் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தை சொல்லலாம். அப்போ வா என்ற தமிழ் வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? ஆனா. ஆனா. வா, ஆனா. அப்போ போ, இந்த வார்த்தையை ஆங்கிலத்தில் கோ அப்படி சொல்லுவோம். அப்போ போ என்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் என்ன வரும்? ஜானா. ஜானா. போ, ஜானா. வா, ஆனா. போ, ஜானா. அடுத்த வார்த்தை ஏழை, இதற்கு ஆங்கிலத்தில் புவர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஏழை இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் கரீப். கரீப். ஏழை, கரீப். அப்போ பணக்காரன், இதற்கு ஆங்கிலத்தில் ரிச் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பணக்காரன் என்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் அமீர். அமீர். பணக்காரன், அமீர். ஏழை என்ற வார்த்தைக்கு கரீப்னு சொல்லலாம். பணக்காரன் என்ற வார்த்தைக்கு அமீர்னு சொல்லலாம். அடுத்த வார்த்தை வேகமாக. வேகமாக, இது ஆங்கிலத்தில் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வேகமாக என்ற தமிழ் வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? அவுர் தேஜ். அவுர் தேஜ். வேகமாக, அவுர் தேஜ். அப்போ மெதுவாக, இது ஆங்கிலத்தில் ஸ்லோ அப்படின்னு சொல்லலாம். அப்போ மெதுவாக என்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் தீரே சே. தீரே சே. மெதுவாக, தீரே சே. அடுத்த வார்த்தை சூடான. ஹாட் அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லுவோம். அப்போ சூடான இந்த வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்னா கர்ம். கர். சூடான, கர்ம். அப்போ ஆரிய, இது ஆங்கிலத்தில் கோல்டுன்னு சொல்லலாம். அப்போ ஆரிய என்ற தமிழ் வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? தண்டா. தண்டா. ஆரிய, தண்டா. சூடான, கர்ம். சூடான, கர்ம். ஆரிய, தண்டா. ஆரிய, தண்டா. பெரிய, இந்த வார்த்தையை ஆங்கிலத்தில் பிக் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பெரிய அந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் என்ன வரும்? படா. படா. அப்போ சிறிய இந்த வார்த்தைக்கு ஸ்மால் இப்படி நம்ம ஆங்கிலத்தை சொல்லலாம். அப்போ சிறிய என்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் சோட்டா. சோட்டா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்ட இந்த சிறிய சிறிய வார்த்தைகளை நீங்கள் 1 செகண்ட் பார்க்கும்போது இந்த வார்த்தையை நீங்கள் சுலபமாக பேசவும் புரிஞ்சுக்கவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த வேர்ட்ஸ் என்னென்னா சரி, சஹி, தவறு, கலத், அழு, சில்லானா, சிரி, ஹன்ஸ்னா, திரை, குலா, மூடு, பந்த் கர்னா, வா, ஆனா, போ, ஜானா. ஏழை, கரீப். பணக்காரன், அமீர். வேகமாக, அவுர் தேஜ். மெதுவாக, தீரே சே. சூடான, கம். ஆரிய, தண்டா. பெரிய, படா. சிறிய, சோட்டா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சேமித்து வை. சேமித்து வை, இதற்கு ஆங்கிலத்தில் சேவ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சேமித்து வை இந்த வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்கிறது? பச்சானா. பச்சானா. சேமித்து வை, பச்சானா. அப்போ செலவழி, ஸ்பெண்டிட் அப்படி நம்ம ஆங்கிலத்தை சொல்லலாம். அப்போ செலவழி இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? இசே கர்ச்சோ. இசே கர்ச்சோ. செலவழி,
இசை கர்ச்சோ. சேமித்து வை பச்சானா, செலவழி இசை கர்ச்சோ. அடுத்த வாக்கியம் மேலே அப் அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லுவோம். அப்போ மேலே இதுக்கு ஹிந்தியில் ஊப்பர், ஊப்பர். மேலே ஊப்பர். கீழே டவுன் அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லுவோம். அப்போ கீழே இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் நீச்சே, நீச்சே. கீழே நீச்சே. மேலே என்ற வார்த்தைக்கு ஊப்பர்னு ஹிந்தியில் சொல்லலாம், கீழே என்ற வார்த்தைக்கு நீச்சேன்னு ஹிந்தியில் சொல்லலாம். அடுத்த வாக்கியம் வாங்கு. இதை ஆங்கிலத்தில் பை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வாங்கு இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? கரீத்னா, கரீத்னா. வாங்கு, கரீத்னா. கொடு, கிவ் என்ற ஆங்கிலத்தில் வரும். அப்போ கொடு இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் தேனா, தேனா. கொடு, தேனா. வாங்கு என்ற வார்த்தைக்கு கரீத்னா என்றும், கொடு என்ற வார்த்தைக்கு தேனானும் ஹிந்தியில் வரும். முன் இதை ஃப்ரண்ட்னு ஆங்கிலத்தை சொல்லுவோம். அப்போ முன் என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் சாம்னே, சாம்னே. முன், சாம்னே. அப்போ பின் பேக் இதுக்கு எப்படி வரும்? பின் என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் பீச்சே, பின், பீச்சே. முன், சாம்னே, பின், பீச்சே. அடுத்த வார்த்தை ஆம். இதுக்கு ஆங்கிலத்தில் எஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆம் இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் ஹா, ஹா. இன் என்ற வார்த்தை அமைதியான சத்தத்தில் ஒலிக்கணும், ஹா. அப்போ இல்லை இந்த ஆங்கிலத்தில் நோன்னு சொல்லுவோம். அப்போ இல்லை என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் நஹி, நஹி. இல்லை, நஹி. வெயில் காலம் சம்மர் அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லலாம். அப்போ வெயில் காலம் இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் கர்மி, கர்மி. வெயில் காலம் கர்மி. அப்போ குளிர்காலம் இந்த வார்த்தை எப்படி சொல்லலாம்? குளிர்காலம் இந்த வார்த்தையை ஆங்கிலத்தில் வின்டர்னு சொல்லுவோம். அப்போ இதே வார்த்தையை ஹிந்தியில் சர்தி, சர்தி. குளிர்காலம் சர்தி. வெயில் காலம் கர்மி, குளிர்காலம் சர்தி. அடுத்த வார்த்தை நல்லவர். ஆங்கிலத்தில் குட் பர்சன் சொல்லலாம். அப்போ நல்லவர் இந்த வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்? அச்சா வியக்தி அல்லது அச்சா ஆத்மி. அச்சா வியக்தி அல்லது அச்சா ஆத்மி. அப்போ கெட்டவர் இந்த வார்த்தை எப்படி சொல்லலாம்? பேட் பர்சன் ஆங்கிலத்தை சொல்லுவோம். அப்போ கெட்டவர் இந்த வார்த்தையை ஹிந்தியில் புரா ஆத்மி, புரா ஆத்மி. கெட்டவர் புரா ஆத்மி. நல்லவர் அச்சா வியக்தி அல்லது அச்சா ஆத்மி. கெட்டவர் புரா ஆத்மி. அடுத்த வார்த்தை சுறுசுறுப்பு, அஜிலிட்டி அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லுவோம். அப்போ சுறுசுறுப்பு என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் என்ன வரும்? சப்பல்தா, சப்பல்தா. சுறுசுறுப்பு சப்பல்தா. சோம்பேறி லேசி அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லுவோம். அப்போ சோம்பேறி என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்கிறது? ஆல்சி, ஆல்சி. சோம்பேறி, ஆல்சி. சுறுசுறுப்பு என்ற வார்த்தைக்கு சப்பல்தா. சோம்பேறி, ஆல்சின்னு சொல்லலாம். அடுத்த வாக்கியம் இனிப்பு. இது ஆங்கிலத்தில் ஸ்வீட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இனிப்பு இந்த வார்த்தைக்கு ஹிந்தியில் என்ன வரும்? மிட்டாய், மிட்டாய். இனிப்பு, மிட்டாய். அப்போ கசப்பு ஆங்கிலத்தில் பிட்டர்னு சொல்லலாம். அப்போ கசப்பு என்ற வார்த்தைக்கு ஹிந்தியில் அப்ரசன்னத்தா, அப்ரசன்னத்தா. கசப்பு, அப்ரசன்னத்தா. இனிப்பு, மிட்டாய். கசப்பு, அப்ரசன்னத்தா. அடுத்த வார்த்தை பிடிக்கும். இது ஆங்கிலத்தில் லைக் இட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பிடிக்கும் இந்த வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்கிறது? பசந்த் அல்லது தரேஹி. பசந்த் அல்லது தரேஹி. அப்போ பிடிக்காது இது ஆங்கிலத்தில் டோன்ட் லைக் இட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பிடிக்காது என்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் நஹி பசந்த்,
நஹி பசந்த். அடுத்த வார்த்தை எனக்கு வேண்டும். இது ஆங்கிலத்தில் ஐ வாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எனக்கு வேண்டும் இதை ஹிந்தியில் எப்படி சொல்கிறது? முஜே சாஹியே. முஜே சாஹியே. எனக்கு வேண்டும். முஜே சாஹியே. அப்போ எனக்கு வேண்டாம் ஐ டோன்ட் வாண்ட் அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லுவோம். அப்போ எனக்கு வேண்டாம் இந்த வார்த்தை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம்? முஜே நஹி சாஹியே. முஜே நஹி சாஹியே. எனக்கு வேண்டும். முஜே சாஹியே. எனக்கு வேண்டாம். முஜே நஹி சாஹியே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்ட இந்த 20க்கும் மேற்பட்ட வார்த்தைகளை நீங்கள் மீண்டும் மீண்டும் பார்க்கும்போது இந்த வார்த்தையை நீங்கள் மிகவும் சுலபமாக புரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம speakinthindi.com சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in next video.